السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله: الإمام العادل، والشاب نشأ في عبادة الله عز وجل، ورجل قلبه معلق مساجد إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இன்றைய என்னுடைய இந்த ஜும்மா பேருரையை இந்த நாட்டில் வசிக்கும் அனைத்து வாலிபர்களும் யுவதிகளுக்கும் உள்ள ஒரு அமானிதமாக கருதி 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களும் வாலிப சமூகமும் எங்களுடைய நாட்டின் ஒரு பிரதானமான சொத்தாக இருக்கிறது. ஒவ்வொரு தகப்பனுக்கும் வயது வரும் பொழுது தனக்கு வாலிப பருவத்தை ஏந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சமுதாயத்தின் சொத்துகள். அவர்களுடைய எதிர்காலம் இன்றைய வாழ்க்கையில் தங்கியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் வாலிபர்களை முன்னோக்கி, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் فإنه أغض للبصر وأحسن للفرج فمن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء என்று ஓ வாலிப சமூகமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி, உங்களில் யாருக்கு உடல் சக்தி இருக்கிறதோ, பொருள் சக்தி இருக்கிறதோ, அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏவிருக்கிறார்கள், வேண்டியிருக்கிறார்கள், அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். யாருக்கு அதற்கு சக்தி இல்லையோ அவர்கள் நோன்பு பிடிக்கட்டும் என்று நபி அவர்கள், ஏன் அவர்களுடைய இச்சையை கட்டுப்படுவதற்கு அது காரணமாக அமையும் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய ஹதீஸும் அல்லாஹுடைய கலாமும் எங்களுடைய வாலிப சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. இந்த நாட்டில் 765 ஸ்கூல்கள்ல படிக்கக்கூடிய சுமார் 3 லட்ச வாலிபர்கள், ஆண்கள், யுவதிகள், வாலிப பெண்கள் எங்களுடைய நாடுடைய எதிர்கால சொத்துகள். இவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள்ல படிக்கக்கூடிய 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள், மதரசாக்களில் ஓதக்கூடிய 20,000க்கும் 30,000க்கும் இடைப்பட்ட மாணவர்கள். கண்ணியமானவர்களே, ஓ லெவல் எக்ஸாம் முடித்துவிட்டு அட்வான்ஸ் லெவலுடைய அந்த ரிசல்ட்டை அவர்கள் ஓ லெவலுடைய ரிசல்ட்டை எதிர்பார்த்து கொண்டு எதிர்காலத்தை திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் அந்த வாலிப சமூகத்துக்கு சில விஷயங்களை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துடைய சொத்தாக குர்ஆனில் வாலிபர்களை பயான் செய்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா நமக்கு படிப்பினையாக பல விடயங்களை எடுத்து காண்பிக்கிறான். குர்ஆனில் வெள்ளிக்கிழமைகளில் ஓதுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் காஃபை ஓதி வருமாறு சொன்னார்கள். சூரத்துல் காஃபை ஓதி வந்தால் தஜ்ஜாலுடைய பயங்கரமான ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதனுடைய முழு சூறாவை ஓதுவதனுடைய நன்மையும் அதனுடைய 10 ஆயத்துகளை ஓதுவது நன்மையும் சொன்னார்கள். அதில் அல்லாஹ் குறிப்பாக வாலிப சமூகத்தின் ஒரு உள்ளத்தில் இருந்த குமுறலை, கவலையை, துடிப்பை, ஆர்வத்தை, அவர்களுடைய ஈமான், உள்ளத்தில் இருந்த ஈமானை அல்லாஹ் கோடிட்டு காண்பிக்கிறான். நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா.
அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது வாலிபர்கள். அவர்கள் வாலிபர்கள், அவர்கள் ஈமானை பாதுகாக்க அவர்கள் தஞ்சம் பூண்டார்கள். அவர்களுடைய அந்த வரலாறை, அந்த கதையை உங்களுக்கு நாம் படிப்பினையாக சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். 6-7 பேர் சேர்ந்து நாயம் எடுத்துக்கொண்டு அந்த குகைக்குள்ளே அவர்கள் தஞ்சம் பூந்தார்கள். சுமார் 309 வருடங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். வாலிப சமூகம், எதிர்காலம் நாம் ஈமானுடன் வாழ வேண்டும், விசுவாசத்துடன் வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் வாழ வேண்டும் என்ற அந்த துடிப்பில், ஆர்வத்தில் அந்த வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய பயத்தினால் அவர்கள் தஞ்சம் பூந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், ஓ உலகத்தில் இந்த குர்ஆனை ஓதும் 150 கோடி முஸ்லிம்களே, நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சூறாவை அல்லாஹ்வின் மீது விசுவாசம் செய்து ஓதினால் அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்ததை போன்றே உங்களையும் தஜ்ஜாலுடைய பயங்கரமான ஃபித்னாவில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டு வரும் அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை நபி அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அத்தஹியாத்தில் இறுதி துஆவாக, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் என்று தன்னுடைய அத்தஹியாத் இருப்பில் தஷஹுதுடைய அந்த ஓதலுக்கு பிறகு இறுதியாகவும் தொழுகைக்கு பிறகும் ஓதி வந்திருக்கிறார்கள் என்பதை உலமாக்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, இன்றைய வாலிபர்கள் நாளை இந்த சமூகத்தின் சொத்துகள். அவர்கள் சரியான முறையில் வழிகாட்டப்படாவிட்டால் எதிர்காலத்தில் அவர்கள் சிறைச்சாலைகளில், அவர்கள் ட்ரக் அடிக்ட் உள்ளவர்களாக, அவர்கள் எய்ட்ஸ் நோய்க்கு பாதிக்கப்பட்டவர்களாக, அவர்கள் தீவிரவாதத்துக்கு பழிபோக்கூடியவர்களாக, அவர்கள் வீண் விரயத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக, அவர்கள் ஹராம் தொழிலில் தன்னை மாய்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சமீப நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 3 லட்சம். மால்டீவ்ஸில் 3 லட்ச அந்த வாலிபர்களில், அந்த 3 லட்ச பாப்புலேஷனில் 10% வாலிபர்கள் ட்ரக் அடிக்டாகவும் அவர்கள் சிறைச்சாலைகளிலும் 35,000 பேர் இருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலும் அதிகமானவர்களுடைய நிலைமை மிகவும் கைசேதமாக இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுக்காக நபியவர்கள் எழும்பி நின்று ஜும்மாவுடைய குத்பாவை ஓதிய அந்த மெம்பரில் இருந்து நாமும் இன்று உங்களை நோக்கி இந்த நாட்டுடைய அனைத்து வாலிபர்களையும் யுவதிகளையும் பார்த்து, அதோ பருவ வயதை அடைந்திருந்து எங்களுடைய இந்த பேச்சை கிரைக்க முடியுமான, அது 10 வயதாக இருக்கலாம், 12 வயதாக இருக்கலாம், 15 வயதாக இருக்கலாம், 20 வயதாக இருக்கலாம், 25 வயதாக இருக்கலாம், 30 வயதாக இருக்கலாம், அனைவர்களையும் பார்த்து 5, 6, 7 லட்ச எங்களுடைய நாட்டுடைய சொத்துக்களே, உங்களை பார்த்து சொல்கிறோம், அல்லாஹ்வுக்காக இந்த நசீகத்தை, இந்த உபதேசத்தை, இந்த வார்த்தைகளை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், உங்களுடைய 5 நிலைமைகள் வருவதற்கு முன்பு 5 நிலைமைகளை கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள். ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுடைய வயோதிபம் வரும் முன்பு வாலிபம். இன்றைய வாலிபம் மிக பெரும் சொத்து. கஹ்வாசிகளை அல்லாஹ் சொல்வதை போன்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபத்தை சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபத்தை சொல்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபத்தை சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்துக்காக, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை, குதிரத்தை அறிந்து கொள்வதற்காக, வணங்குவதற்கு அல்லாஹ் ஒருவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக எப்படி பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள் என்பதை அவர்களுடைய வாலிப பருவத்திலிருந்து, சிறு வயதிலிருந்து எப்படி அவர்களுடைய உள்ளம் இதற்காக துடித்தது என்பதை சூரத் இப்ராஹிமில் அல்லாஹ் 63 ஆயத்துகள் மூலமாக 25 சூறாக்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் வத்குர் ஃபில் கிதாப் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய் பெற்றெடுத்த அந்த குழந்தையாக இருக்கும் பருவத்தில் இருந்து அவர்களுடைய வாலிப பருவத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நாடி அவர்கள் நபித்துவத்தை பெறுவதற்கு முன்பு எப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஈமானுக்காக அவர்கள் பாடுபட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் வாலிபத்தில் எப்படி தவறை எண்ணி தவறை செய்து தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயம் செய்த வரலாறையும், அந்த வாலிப பருவத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை சிறைச்சாலையில் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் காலத்தில் எப்படி அவர்களுடன் வந்து சேர்ந்த வாலிபர்களுக்கு எப்படி சிறைச்சாலைக்குள் அவர்கள் வழிகாட்டினார்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சூரா யூசுப் என்பதன் மூலமாக வழிகாட்டுகிறான். அதனால் இந்த நாட்டின் ஓ லெவல் மாணவர்களே, அட்வான்ஸ் லெவல் மாணவர்களே, யூனிவர்சிட்டியில் கல்வி கற்கக்கூடியவர்களே, மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களே, ஆண்கள் பெண்கள் இரு சாராருக்கும் இது ஒரு அமானிதமாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் வாலிபம் உங்களுடைய வயோதிபம் வரும் முன்பு வாலிபத்தை பேஸ்புக்கிலும் இன்டர்நெட்டிலும் கூகுள்லையும் உங்களுடைய இன்டர்நெட் கஃபேலையும் உங்களுடைய வீணான SMS-இலும் உங்களுடைய தவறான பார்வைகளிலும் தவறான கேள்விகளிலும் தவறான செயல்களிலும் தவறான தோல்மைத்துவத்தையும் விட்டு பாதுகாத்து நல்லதின் பக்கம் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வதற்கு குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டுகிறது. வத்குருபில் கிதாபி மரியம், அல்லாஹ் குர்ஆனில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான். எப்படிப்பட்ட கன்னி பெண்ணாக, எப்படிப்பட்ட அவர்கள் ஒரு பத்தினித்தனம் உள்ள பெண்ணாக இருந்தார்கள். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த 2 அந்த குமர்களை பற்றி அல்லாஹ் தஆலா